வீக்லி இருந்தது ப்ரோ. வேற டெய்லி சைக்கிள் இருந்தது. அவ்வளவுதான், அவங்களுக்கு தேவையான 2 ஸ்டேஜ் கிடைச்சிச்சு. 1 ஹவர் ட்ரேட் ஆகல ப்ரோ. ஓ 1 ஹவர் எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆவான்னு பாத்தீங்க, ட்ரேட் ஆகலையா? ஆமா ப்ரோ. டபுள் ஈக்குவல் ரைஸ் பண்ணி வச்சுட்டு அப்படி கீழே வந்து. ஓகே 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 ஓகே. வேற யார் என்ன பாத்தீங்க ப்ரோ? இன்னைக்கு சார்ட் பார்க்கல ப்ரோ. யார் இது? அதான் ப்ரோ, விஸ்வா. ஓகே. ஸோ இன்னைக்கு சார்ட் பார்க்கவில்லை. ஓகே. வேற 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 பிரவீன் மணி ப்ரோ. பிரவீன் மணி ப்ரோ. பிரவீன் மணி ப்ரோ 1 தரம், 2 தரம், 3 தரம். ஓகே, பிரவீன் மணி ப்ரோ இல்லை. லெட்ஸ் கோ பேபி. ஓகே. ஓகே, நான் முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ட்ரி மெத்தட்ஸ். ஓகேவா? இன்னைக்கு என்ட்ரி மெத்தட்ஸ் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வாரத்துக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்றதை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி ஃபோரெக்ஸ் ஃபேக்டரி நாளைக்கு என்ன நியூஸ் இருக்கு? இன்னைக்கு நியூஸ் கிடையாது. நாளைக்கு வந்து ஜிபிபிக்கு சிபிஐ இருக்கா நாளைக்கு? நாளைக்கு இல்ல, புதன்கிழமை தான் ஜிபிபிக்கு சிபிஐ. ஓகே, அப்ப வெனஸ்டே வந்து ஜிபிபி ட்ரேட் பண்ணும். விச் மீன்ஸ் என்னன்னா நாளைக்கு நான் பொசிஷன் ஆயிடணும். எக்ஸ்பேன்ஷன் நாளைக்கு மேனிபுலேஷன் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மேனிபுலேஷன் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா எக்ஸ் பண்ணிட்டான். அப்ப நாளைக்கு ஒரு குட்டி அக்யூமுலேஷன், அதுக்கப்புறம் மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ எம் ஸ்டில் மோர் லேர்னிங் டுவர்ட்ஸ் புல்லிஷ்னஸ் தான். நான் டாலர் பீரிஷ்ல இருக்கேன், மற்ற கரன்சிஸ் பேர் எல்லாமே வந்து புல்லிஷ்ல இருக்கேன். ஸோ அப்ப நான் ஜியோ அப்ளை பண்ண போற பிவட்டல் ஏரியா எதுவா இருக்கும்னா ஸோ நான் ஜியோ எங்க பிவட்டல் ப்ளே பண்ண போறதா இருக்கேன்னா இந்த டெய்லியோட எஃப்இஜி. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஆஸ் ஆஃப் நோ ஒரு குட்டி ரேஞ்சில் தான் இருக்கானா இல்லையா? ஓகே, ரேஞ்சில் இல்லை, இந்த லோ லைட்டா டர்ட்டில் சூப்பர் இருக்கான், குட்டியும் இல்லை. ஓகே, nonetheless மேல மந்த்லி கிடையாது. ஸோ there is no need for price to go all the way higher. ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ as I was saying, எனக்கு பவுண்ட் இந்த லோக்கு ட்ரேட் ஆகிட்டு தென் இட் நீட்ஸ் டு கோ ஹையர். வேறஸ் அப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஐ வாண்ட் எய்தர் டியூஸ்டே டு பி த லோ ஆஃப் த வீக் ஆர் ஃபாலோட் பை வென்ஸ்டே. ஆக மொத்தம் எனக்கு நியூஸுக்கு முன்னாடி ஐ நீட் டு சி அ லோ செட் இன் த வீக், லைக் வாரத்தோட லோ செட் ஆகணும். வென் ஐ கம்மிங் டு வீக்லி டைம் ஃப்ரேம்னாலும் இந்த ப்ரீவியஸ் வீக்கை நான் ரேஞ்சாக எடுத்தா ப்ரீவியஸ் வீக்கோட 50% ப்ரைஸ் ட்ரேட் ஆகணும். ஸோ டீலிங் ரேஞ்சோட 50% ட்ரேட் ஆகிட்டு தென் இட் கேன் கோ ஹையர் ஆர் எல்ஸ் ஐம் நாட் டச்சிங் தி ஸ்பேர். எனக்கு அது ரேஞ்ச் ட்ரேட் ஆகணும்னா ஐ எம் நாட் கோன் டச் பவுண்ட். ஏன்னா பவுண்டுக்கு ட்ரா ஆல்ரெடி இந்த ட்ரா அடிச்சிட்டான். பட் இந்த இடத்துல எப்படி ரியாக்ஷன் பண்றான்றத பார்த்துட்டு தென் அதுக்கு அடுத்த பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஸோ வாண்ட் சம்திங் லைக் நாளைக்கு லோ ஆஃப் த வீக் செட் ஆகணும். ஓகே, என்கியூ அடிச்சுட்டு. ஓகே, நைஸ். ஸோ எனக்கு நாளைக்கு லோ ஆஃப் த வீக் செட் ஆகணும், அப்படின்னா ஃபாலோட் பை வென்ஸ்டே. ஸோ இதுதான் பவுண்டுக்கு பிளான். நான் யூரோவை தேர்ஸ்டே தான் ட்ரேட் பண்ண போறேன். ஏன்னா யூரோக்குமே நியூஸ் இருக்கு, பட் தேர்ஸ்டே தான் யூரோக்கு நியூஸஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பவுண்டோட சிக்னேச்சர் வச்சு பவுண்டோட ட்ரேடை முடிச்சுட்டு தென் ஃபாலோட் பை யூரோல ஏதாவது ஒரு ஸ்விங் எடுத்துட்டு போலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணணும். ஆகணும் இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. பட் தெர் இஸ் வீக்லி சைக்கிள். இப்போ இங்கே தான் ஃபன் ஸ்டார்ட் ஆகும். மேலேயும் ஒரு வீக்லி இருக்கு, கீழேயும் ஒரு வீக்லி இருக்கு, எது ஹோல்ட் ஆகும். அதனால தான் நான் எப்பவுமே மண்டே மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்ற ரீசன். மண்டே மார்க்கெட் இஸ் நாட் அ ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். ஈவன் தோ இன்னைக்கு நவீன்ராஜ் ப்ரோ இங்கேருந்து செல்ல பார்த்தாலுமே பட் இன்னைக்கு வந்த பயாஸ் பைல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பவுண்டில்
இன்னைக்கு வந்த பயாஸ் பவுண்ட்ல பை இருக்கும், பட் அந்த பையுமே 100% பைலாம் கிடையாது. ஏன்னா இது கீழே வந்து ஒரு மாதிரி லைக் ரொம்ப பக்கத்துல ஈக்குவல் மாதிரி தான் கன்சிடர் ஆகும் இந்த லோஸ். ஸோ ஆக்சுவலி மார்க்கெட்டு இந்த ஒரு சிங்கிள் கேண்டலோட ஹையை தூக்கிட்டு இப்போ இந்த லோக்கு ட்ரேட் ஆகணும். இந்த லோ ட்ரேட் ஆகாம பவுண்டு மேலே போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்ற ரீசன் சொல்லிடுறேன். ஏன்னா இது வந்து இது இங்க ஒண்ணுமே கிடையாது, இங்க ஒரு மயிரும் கிடையாது பவுண்டு ட்ரேட் ஆகிறதுக்கு. பிளஸ் நான் டெய்லி டெர்மினல் அடிக்கும் போது டிலேட் ப்ரொட்ராக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சு. ஓகே, டிலேட் ப்ரொட்ராக்ஷன் அதான் வந்துட்டு இருக்கான். கீழே டிலேட் ப்ரொட்ராக்ஷன் வந்துட்டு இருக்கான். மேலே ஏறிட்டு -5க்கு போயிட்டு கீழே வந்துருக்கணும். பட் சின்ஸ் ஆல்ரெடி மேலே ஹைஸ்ல வீக்லி சைக்கிள் இருக்கிறதுனால அந்த வேலையை யூரோ பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். டிலேட் ப்ரொட்ராக்ஷன் இல்ல, யூரோவுமே பார்க்கல. நக்கருமம். அதனாலதான் மண்டே மார்க்கெட் அவ்வளவு சீக்கிரம் ட்ரேட் பண்ணாதீங்கன்னு. ஏன்னா அவன் இட் நீட்ஸ் டு செட் சம்திங். உங்களுக்கு அப்பதான் ஃபாலோட் பை அந்த வீக் கண்டினியூ ஆகும்போது யூ கேன் டூ சம்திங் வித் த மண்டே மார்க்கெட். மண்டே மார்க்கெட் ஒண்ணுமே ஷோ ஆகாதப்ப வேஸ்ட். ஸோ மண்டே மார்க்கெட் இஸ் ஃபார் அப்சர்வேஷன், நாட் ஃபார் ட்ரேடிங். அதை மைண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் மண்டே மார்க்கெட் ட்ரேட் பண்ணும்போது. அண்ட் ஒன் மோர் திங், யா ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரே நிமிஷம் ஏதாவது ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்த்துக்கலாம். டெய்லி சைக்கிள் இருக்கு, வீக்லி கிடையாதா? வீக்லி இருக்கா? வீக்லி இருக்கணுமே, ஏன் காட்ட மாட்டேங்குது? ஒய்எஸும் ப்ரீவியஸ் டே ஒரு தூக்கிட்டானா? ஒய்எம் தூக்கிட்டான். ஸோ வீக்லி கிடையாது, வெறும் டெய்லி மட்டும் இருக்கு. டெய்லி சைக்கிள் 90 மினிட் 90 மினிட்டும் இருக்கு. ஆனால் இந்த லாங்ஸ் ஒர்க் ஆகாது. இது மேபி ஒரு ஷார்ட் ஸ்கேல்பாக தான் இருக்கும். இன்கேஸ் இங்கே இந்த லாங் அடிக்கிற மாதிரி இருந்தாலுமே ஒரு சின்ன ஷார்ட் ஸ்கேல்பாக தான் இருக்கும் இந்த ஐஸ் வரைக்கும். ஒய்எம் என்ன பண்ணுறான்? ஒய்எம் அந்த ஐஸ்க்கு போயே ஆகணும். சேன்கியூ ஆல்சோ நீட்ஸ் டு கோ தோஸ் ஹைஸ். பட் சின்ஸ் நரேஷன் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். 4 hour இன்டர்னல் டு 4 hour எக்ஸ்ட்ரா முடிஞ்சிருச்சு நரேஷன். மேபி ஒரு சின்ன ட்ரேட் வேணா எடுக்கலாம். கைண்ட் ஆஃப் லைக் ஆல்மோஸ்ட் ஒன். ஓகே, ஓவர்டாப் நம்ம அதுக்குள்ள என்ட்ரி மெத்தட்ஸ்குள்ள போயிட்டு வரணும். ஸோ என்ட்ரி மெத்தட்ஸ் மொத்தம் 3 என்ட்ரி டைப்ஸ் நம்ம என்ட்ரு ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் சிஎஸ்டி, செகண்ட் ஒன் ஐஎஃப்இஜி, தேர்ட் ஒன் பிரேக்கர். இதுல சிஸ்டி உங்களுக்கு தெரியும்ல? ஆமா ப்ரோ தெரியும். ஸோ சிஸ்டி தெரியும். அதுல அந்த 2 கேண்டில் சிஎஸ்டி நம்ம பார்த்திருப்போம்ல, ஆமா ப்ரோ. அங்கதான் உங்களுக்கு அந்த ஐஎஃப்இஜி என்ட்ரி மெத்தடுமே வரும். எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐஎஃப்இஜி எப்போ நம்ம நம்பி எடுக்கலாம்னா எப்போ ஒரு லிக்விடிட்டி டர்ட்டில் சோப் அடிக்குதோ அப்பதான் அந்த ஐஎஃப்இஜி வேலிட். அந்த டர்ட்டில் சோப் அடிச்ச உடனே ஃபார்ம் ஆகிற எஃப்இஜி ஐஎஃப்இஜி தான், அது மட்டும் தான் வேலிட். அதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகிற எந்த ஐஎஃப்இஜியுமே வேலிட் கிடையாது. இப்படி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகும். இதுதான் நான் சொன்ன அந்த சிங்கிள் 2 கேண்டில் சிஸ்டி. இப்போ இங்க பார்த்தோன்னா உனக்கு ப்ரீவியஸ்லி இங்கேருந்து ஆல்ரெடி ஒரு செல் கேண்டில் வந்திருக்கும். இப்போ இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிடறானா, இப்போ இதே கேண்டில் எப்படி தூக்கி ஏத்தனா உனக்கு ஐஎஃப்இஜி கிடையாது, டேரக்டா சிஸ்டி ஃபார்ம் ஆகுதா சிங்கிள் கேண்டில். ஆனா அப்படி சிங்கிள் கேண்டிலா பண்ணாம 2 கேண்டிலா பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது? லெஃப்ட்ல ஒரு எஃப்இஜி ஐஎஃப்இஜியா மாறிடும். உனக்கு இங்க 2 என்ட்ரி மெத்தட்ஸ் இருக்கு. எய்தர் நீ இந்த சிஸ்டில என்ட்ரு ஆகலாம், இல்ல அஸ் சூன் அஸ் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க எஃப்இஜி ஃபிளிப் ஆன உடனே ஐஎஃப்இஜியா ஃபிளிப் ஆனா ஒன்னு இந்த ஐஎஃப்இஜியோட ரீடெஸ்ட் வெயிட் பண்ணி இங்க என்ட்ரி போட்டு ஸ்டாப் இந்த வைக்கலாம். சம்டைம்ஸ் பிரைஸ் அக்ரெசிவா இருக்கும்போது ரீடெஸ்ட் மட்டும் வரமாட்டான், அப்ப டேரக்டா இங்கே என்ட்ரி போயிடலாம். நீ அந்த ஐஎஃப்இஜி க்ளோஸ் வச்சு அடுத்த கேண்டில் வெரி நெக்ஸ்ட் கேண்டில் நீ என்ட்ரி போயிடலாம். புரியுதா? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா இந்த எஃப்இஜி ஐஎஃப்இஜின்றது? இப்ப அதுக்கு இன்னொன்னு லைவ் மார்க்கெட் எக்ஸாம்பிள் அதுதான் இது. எஃப்இஜி இருக்கா? இந்த ஐஎஃப்இஜி எப்படி வேலிட் ஆகுது? அவன் கீழே இறக்கி இங்க இருக்க ப்ரீவியஸ் டே லோ தூக்கிட்டு இங்க இருக்க லோ டோட்டல் சூப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஏத்துறான். தெரியுதா? ஆனா ப்ரோ பாடி க்ளோஸே வைக்கல ப்ரோ. இதோ வச்சிட்டானே சாரி, பாடி க்ளோஸ் வச்சிட்டா. மினிட்ல ரெண்டு
ஓ 2 பாடி க்ளோஸ் இருக்குல்ல ப்ரோ இல்லையா? வெஸ்டானு. ம். லிக்விட் கீழே பாடி க்ளோஸ் வைக்கணும்டா. வெஸ்டானே லிக்விட் கீழே பாடி ஆ க்ளோஸ். வச்சுட்டான் ப்ரோ. ஆனா 2 பாடி க்ளோஸ் இருக்குல்ல ப்ரோ? எந்த 2 பாடி க்ளோஸ்? கீழ 2 செல் கேண்டில் இருக்குல்ல ப்ரோ லாஸ்ட்ல? ஒரே இப்போ நிமிஷம் கரண்ட்டா? ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஆ இது இந்த 2 செல் கேண்டலா? ஆமா ப்ரோ. ஆமா. அது அது உனக்கு 1 மினிட்ல பார்க்க இங்க 2 செல் கேண்டல். பட் ஆனா 2 மினிட்ல ஒரே ஒரு கேண்டல் தானே. ஓ ஓகே ப்ரோ. ம். புரியுது. ஸோ உனக்கு 2 மினிட்ல ஒரே ஒரு செல் கேண்டல் தானே இருக்காங்க. ரைட் ப்ரோ. 3 மினிட்ல பார்த்தாலுமே உனக்கு என்னது இது? சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. சூப்பர் ப்ரோ. என்ட்ரி ஃபில். ஸோ புரிஞ்சுதா இந்த சிஸ்டி மெத்தடு? சிஸ்டி ஐஎஃப்இஜி புரியுது ப்ரோ. இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போறவங்க பேரு பிரேக்கர். இவன் யாரு அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இப்ப வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இப்ப இங்க இருந்து ஒரு ஷிஃப்ட் கொடுக்குது பத்தியா அப் ட்ரெண்டுக்கு. அப்ப இந்த லாஸ்டா வந்த இந்த பை கேண்டல்ஸ் இருக்கு பத்தியா இந்த ஒரு செக்மெண்ட், அதுதான் உன்னோட பிரேக்கர் பிளாக். இத சில பேரு இந்த லாஸ்டா ஏறின இந்த ஒரு 4-5 கேண்டிலா இருந்தா மொத்தமா 4-5 கேண்டிலா சில பேர் எடுப்பாங்க. சில பேர் அந்த ஒரு கேண்டில் மட்டும் எடுப்பாங்க, அந்த ஒரே ஒரு என்கல்ஃபிங் மட்டும் எடுப்பாங்க. சில பேரு மொத்தமா அவங்க எடுக்கிறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பட் நான் ப்ரிஃபர் பண்றது அந்த சிங்கிள் கேண்டில் பிரேக்கர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது செல்லோட இது பையோட பிரேக்கர். சேம் கோஸ் ஃபார் செல்லோட பிரேக்கர். இந்த லாஸ்டா வந்த செல்மோ இதுதான் பிரேக்கர். இதுதான் 3வது என்ட்ரி. இப்போ இதுக்கு சார்ட் எக்ஸாம்பிள் இங்க ஆஸ்திரேலியா யூஎஸ்டி அன்னைக்கு நான் எடுத்த ட்ரேட் இது இருக்கு. இதே எக்ஸாம்பிளா காட்டு. இப்ப பவுண்ட்ல பார்த்தனா டோட்டல்ஸ் படிச்சிட்டானா. இப்ப இதுல நான் எந்த கேண்டில் எடுப்பேன்னா இந்த சிங்கிள் கேண்டில். இதுதான் எனக்கு பிரேக்கர். இவன் தானே லாஸ்டா வந்த பை மூவ். இதுதான் பிரேக்கர் பிளாக். இன்னும் சில பேர் எப்படி எடுப்பாங்கன்னா இது மொத்த கேண்டில்ஸும் சேர்த்து எடுப்பாங்க. இது கூட அவ்வளோ கிளியரா இல்ல. என்கியூலயே இருக்கும் காட்டும். என்கியூ 2 மினிட் 1 மினிட். ஒரே நிமிஷம். ஒய்எமோட எக்ஸாம்பிளே காட்டுறேன். 3 மினிட். இந்த லோ இப்ப இந்த லோவை என்கியூ தூக்கிட்டா ஒய்எம் தூக்கலையா? ப்ரோ என்கியூ தூக்கிட்டா ஒய்எம் தூக்கலையா ப்ரோ? தூக்கல ப்ரோ. இப்ப இதுல நான் எடுக்கிறது எதுவா இருக்கும்னா இதுதான் எனக்கு பிரேக்கர், இந்த சிங்கிள் கேண்டில். சில பேரு இந்த 2 கேண்டில் சேர்த்து எடுப்பாங்க. ஏன்னா இது இங்க இருந்தா லாஸ்டா பை மூவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகல. இந்த லோல இருந்து தான் இப்படி ஒரு பை ஸ்டார்ட் ஆகி இப்படி செல் ஆயிருக்கு. சோ இத சில பேர் எடுப்பாங்க. நான் ப்ரிஃபர் பண்றது இந்த லாஸ்ட் என்கல்ஃபிங் கேண்டில். இதுதான் எனக்கு பை பிரேக்கர். இப்ப செல் பிரேக்கருக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் 15 மினிட். இங்க டோட்டல்ஸ் படிச்சிருக்கானா? உங்களோட சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி இங்க இருக்கா? ஆமா வரும். ஆனா இந்த இடத்துல ஐஎஃப்இஜி கிடையாது. அதுக்கு பதிலாக சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் டெலிவரிக்கு பிரேக்கர். சில பேர் இந்த 2 கேண்டில்ஸ் சேர்த்து எடுப்பாங்க. இதுதான் உங்களோட பிரேக்கர். பட் நான் இந்த 2 கேண்டில் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நான் இந்த லாஸ்டா வந்து இந்த ஒரு கேண்டில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சோ புரிஞ்சுதா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுக்கு ஸ்டாப் லாஸ் ப்ரோ. ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம் சொல்றா. புரியலடா? என்ன சொல்றனே புரியலடா. பொறுமையா சொல்றா. எந்த ஒன்னே வேணுமா?
கிளாஸ் எத்தனை முடிச்சிட போறேன் 10 நிமிஷத்துல முடிச்சிட்டானுப்பா. கொஞ்சம் அவசரமா வரேன். ஏதாவது ட்ரேட் எடுத்தியா நான் எனக்கு லாங்கு. சரி அனுப்பிச்சு. ம் மெயில்ரா அப்படியே நான் என் மெயில் ஐடியாடுறா. MAGESH MARI 155@gmail.com. ஏய் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றா, நான் இங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன்டா. நீ லாகின் பண்ணா எனக்கு லாக் அவுட் ஆயிடும். இதோ முடிக்க போறேன், அவ்வளவுதான். என்ட்ரி மெத்தட்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். வந்துட்டேன், முடிச்சிடும். ம் கேக்குதா? புரிஞ்சுதா கைஸ்? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ப்ரோ? அதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அந்த லோல தான் ப்ரோ வைக்கணும். அதே எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் அந்த லோல தான் இருக்கணும். நீ பிரேக்கர்ல எடுத்தாலும் சரி, IFG எடுத்தாலும் சிஸ்டி எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் அந்த லோஸ்ல தான் இருக்கணும். ஓகே ப்ரோ. புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ. யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா கைஸ்? இல்ல ப்ரோ. கிளியரா? கிளியர் ப்ரோ. ஓகே.